சமீபத்தில் ஒரு சிறிய ஆலோசனை கூடுகையின் போது ஒரு சகோதரன் நம்முடைய பணிகள் சிறப்பதற்கு எத்திரோ கோட்பாடு மிக அவசியம் என்று உரைத்தார். மோசையின் மாமனாகிய எத்திரோ என்னும் ஆசாரியன் மோசையினுடைய பணிகள் சிறப்படைவதற்கு அவர் கற்றுத்தந்த ஒரு கோட்பாடு தான் எத்திரோ கோட்பாடு என்று அறியப்படுகிறது. இது குறித்து யாத்திராகமம் 18:13 முதல் 24 வாக்கியங்கள் உரைக்கின்றன. இது ஒரு தலைமை பண்பும் வளர்ச்சிக்கான கோட்பாடுமாக விளங்குவது. இதற்கு நவீன யுகத்திலே டிவிஷன் ஆஃப் லேபர் என்கிறதான ஒரு கருத்தியல் எடுத்துரைக்கப்படுகிறது. இதனுடைய முன்னோடியாக விளங்குபவர் ஆடம் ஸ்மித் என்கிறதான ஒரு பொருளாதார நிபுணர். அவர் எழுதிய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்கிறதான புத்தகத்தில் இதை அடிக்கோடிட்டு காண்பிக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய வள்ளுவ பெருந்தகை இதனை இவனால் எந்தாகும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று இதே கோட்பாட்டை அவர் வலியுறுத்தி காண்பிக்கின்றார். நமது சபைகளில் இந்த பணி பகிர்வு முறையை நாம் சரியாக கையாளும் போது அது ஒரு பெரிய வெற்றியை நமக்கு தரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையினால் யாரிடத்தில் என்ன திறமைகள் உண்டு என்பதை நாம் கண்டறிந்து அந்த பணிக்கு அவர்களை நியமித்தால் சீக்கிரத்திலே நம்முடைய சபைகளும் வளர்ச்சி அடையும்.